இது பார்த்தீங்கன்னா கொளத்தூரில் இருக்கிற ஒரு பார்க்கு தான். ரெட்டேரி பக்கத்தில் இருக்குது. உள்ள நல்ல பெரிய ப்ளே ஏரியா இருந்துச்சு. ஃபுல்லாக ஊஞ்சல், சர்க்கஸ் அது இதுன்னு உட்கார்றதுக்கு பேரண்ட்ஸ் உட்கார்றதுக்கும் இடம் கொடுத்துருந்தாங்க. என்ன பண்ணணும்? பரவாயில்ல, அதுலேயே உட்காந்துரு. உட்காந்துராதியா? வாடா, வா, கை கொடு. என்ன பண்றீங்க ரெண்டு பேரும்? என்னமோ பண்ணிட்டு இருக்கீங்களா? அங்கே எல்லாம் நல்லா விளாண்டு முடிச்சுட்டு அப்புறம் நம்ம நேராக நடக்கிறத கண்டினியூ பண்ணணும். வாக்கிங் போகிறதுக்கு நல்லாயிருக்கும். பெரியவங்களுக்கு, வெயிட் குறைக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு இப்படி நடந்தால் கடைசியாக இந்த மாதிரி ஒரு ஊஞ்சல் வரும். நிறைய கேபினாக போட்டிருந்தாங்க இந்த மாதிரி ஊஞ்சல் வச்சுட்டு. சூப்பராக இருக்கா? எப்படி இருக்கு? சூப்பராக இருக்கு. வெரி நைஸ் காய்ஸ் அப்படி சொல்லு. வெரி நைஸ் காய்ஸ். அப்புறமா பார்க்குக்கு ஒரு பாயை சொல்லிட்டு வரலான்னு கிளம்புனா அங்கேயும் கடையாக வச்சுருக்காங்க. ஒரு 10 கடையாச்சும் இருக்கும். வாஃபில் கடை, அந்த கடை, ஆக்சசரிஸ் கடை. இவங்களெல்லாம் பார்க்குறதுக்கு நம்மளுக்கும் ஆசை வந்துடும். நம்மளும் ஒரு டேபிளை போட்டு கடையை போட்டு உட்காந்துடலாமான்னு. எல்லாத்தையும் விட நம்ம எங்கே போனாலும் பார்க்குற ஒரே கடை ப்ரௌனி கடை. அது இல்லாமல் இருக்காது. நாங்கள் இங்கே எதுவுமே வாங்காமல் நேராக ஷனாய் நகருக்கு ஸ்டாப் போயிட்டு ரிஸ்க்குன்ற ஒரு கடைக்கு போனோம். கடை கொஞ்சம் சின்ன கடை தான். இந்த மெல்ட்டு, சோல் அந்த மாதிரி. நானும் என் அண்ணனும் பன் இல்லாத பீஃப் பர்கர் சொல்லியிருந்தோம். குட்டீஸ்க்கு ஒரு சீஸி ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ். அப்புறம் மெனு கார்டை திருப்பி சொன்னக்கப்புறம் பார்க்குறது தானே நம்ம வேலை. அப்புறம் வெயிட் பண்ணி பார்த்ததுல நம்ம குட்டீஸ் ஐட்டம் மட்டும் ஃபஸ்ட்டு வந்துச்சு. இவங்களுக்குலாம் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அந்த சீஸ். நாங்களுமே அப்பப்போ சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, அது டேஸ்ட்டாக இருந்துச்சு. அங்கே ஹைலைட்டே அந்த சாஸஸ் தான். ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்கு? ஸ்வைபு ஃப்ரெஞ்ச் ஃப்ரைஸ் எப்படி இருக்கு? நானும் என் அண்ணனும் சொன்ன பீஃப் பேட்டி வந்துருச்சு. சீஸ் சாஸோட சூப்பராக இருந்துச்சு. அதுவும் அதை நல்லா சாப்பிட்டுட்டு நெக்ஸ்ட்டு நாங்கள் சவுகார்பேட் போயிட்டோம். அண்ணா நகர் பார்க்கிட்ட இருக்குது இந்த சவுகார்பேட்டு. இதில் ஒன்லி சேட் ஐட்டம்ஸ் மட்டும் தான் இருக்கும். இந்த கடை இப்போ தான் கூட்டமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் ஈவினிங் டைம் அந்த மாதிரி வந்தால் பயங்கர க்ரௌடாக இருக்கும். ரொம்ப ஃபேமஸான ஒரு ஷாப்புன்னு சொல்லலாம் இது. அவங்க கொடுக்குற சேட்ஸ்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். நாங்கள் இங்கே ஆர்டர் பண்ண ஐட்டம் வந்து முறுக்கு சீஸ் சாண்ட்விச். ஆர்டர் பண்ணிட்டு வெளியே வெயிட் பண்ணிகிட்டு இருக்கும்போது அண்ணா வந்து பானிபூரி ஸ்டஃபிங் பண்ணி பக்கத்தில் இருக்கிற கஸ்டமருக்கு கொடுத்துட்டு இருந்தாங்க. அந்த பானிபூரியில் இருக்கிற கடைசி ஃபினிஷிங் தான் ஹைலைட்டு. என்னமலாமோ சேட் ஐட்டம் போட்டு ஓமப்பொடிலாம் போட்டு கடைசியாக ஃபினிஷிங் டச் போட்டு கொடுத்துருவாங்க. நாங்கள் எல்லாம் அதை வேடிக்கை தான் பார்த்தோம். இதுதான் நாங்கள் ஆர்டர் பண்ண ஐட்டம். அண்ணா நகர் டவர் பார்க் சைடு நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக சவுகார்பேட் இந்த கடைக்கு வாங்க. சாட் ஐட்டம் சாப்பிடும் போல் இருக்குது அண்ணா நகரில் எங்கேயாச்சும் அப்படின்னு பார்த்தா நீங்கள் கண்டிப்பாக இங்கே வந்து ட்ரை பண்ணலாம். உங்கள் காம்போ ஆஃபரோட வடா பாவும் டீயும் சேர்த்து கொடுத்துட்ருக்காங்க. இதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். பாய்.